இன்றைக்கி வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி நல்ல ஒரு அருமையான ஹெல்த்தியான அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ராகி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். விஸ்கு வச்சு கரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக கரைக்கிறதுக்கு வரும். மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். மாவு நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அல்வா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்லா அடி கனமான கடாயாக எடுத்துக்குங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து 10 முந்திரி பருப்பு 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். அதை இந்த நெய்யில் சேர்த்து நம்ம நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். முந்திரி பருப்பு வறுப்பட்டதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு அதே நெய்யில் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகியை இதில் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு தான் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். டக்குன்னு அது திக்காகி வந்துடும். அதனால் சிம்மில் வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும். நல்லா வெந்து திக்காகி கலர் நல்லா நிறம் மாறி வரும். அது வரைக்கும் இந்த ராகியை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து திக்காகி வந்துட்டுருக்கு பாருங்கள். இன்னுமே நல்லா திக்காகி வரும். நல்லா இந்த அளவு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா துருவிட்டு அளந்து எடுத்துக்கோங்க. இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். நல்லா எல்லாம் ஒத்தாப்பில் கலந்து சேர்ந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா அப்படியே சட்டியில் ஒட்டாமல் நல்லா நமக்கு அல்வா திரண்டு வரும். அந்த பக்குவத்துக்கு நம்ம இதை கலந்து எடுத்துக்கணும். இப்போ கடைசியாக இறக்க போகிறப்ப நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்து நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கணும்னா நம்மளோட ராகி அல்வா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.